أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا نبينا محمد صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله عز وجل: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: فإن أصدق الخير الحديث كتاب الله تعالى وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم فشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகில உலகத்தின் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி, அவனது அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் இரு உலகத்தின் இறுதி நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னாரின் மீதும், அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளாக யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்தனை உத்தம சத்திய சகாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், இமாம்கள், நல்லோர்கள், ஏனைய இங்கே குழுமி இருக்கிற நம் எல்லோரின் மீதும் ஏக இறைவனுடைய வற்றாத பேர் அருளும் பெருங்கிருபையும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக என்கின்ற பிரார்த்தனையோடு, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில், அதிலும் கூடுதல் சிறப்பாக ரமலானுடைய கடைசி 10 நாட்களில், அதிலும் கூடுதல் சிறப்பாக ஒற்றைப்படையான இரவில் நாம் எல்லோரும் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நம்முடைய எண்ணங்களையும் அமல்களையும் ஏற்றுக்கொண்டு அதற்கான நிறைவான நற்கூலிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈர் உலகிலும் நமக்கு வாரி வழங்குவானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலாவுடைய அளப்பெரும் கிருபையினால் திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் அன்றன்றைய நாள் தொழுகையில் ஓதப்படுகிற அத்தியாயங்களில் வருகிற வசனங்கள் நமக்கு சொல்லித் தருகிற பாடத்தை, செய்தியை தொடராக பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் ஓதப்பட்ட திருமறை குர்ஆனுடைய பகுதி 28வது ஜுஸு, அது சமி அல்லாஹ் கவுலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா வ தஷ்தகி இலல்லாஹ் என்று ஆரம்பிக்கப்படக்கூடிய
28வது ஜுசு இன்றைக்கு ஓதப்பட்டது. இந்த 28வது ஜுசுவை பொறுத்தவரையில் மொத்தமாக 9 சூறாக்கள் இந்த ஜுசுவில் இடம்பெறுகின்றன. முஜாதலா, ஹஷர், மும்தஹினா, சஃப், ஜும்ஆ, முனாஃபிக், தகாவுன், தலாக், தஹ்ரீம், இப்படியாக 9 அத்தியாயங்கள் இந்த ஜுசுவில் இடம்பெறுகின்றன. இந்த 9 அத்தியாயங்களுக்குமே ஒவ்வொரு தனி சிறப்பு உண்டு. இந்த 9 அத்தியாயங்களும் நிறைய செய்திகளை நமக்கு எடுத்து சொல்கிறது. சூரத்து தலாக்கை குறித்து முஃபஸ்ஸிரீன்கள், திருமறை குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்கிற செய்தி, திருமறை குர்ஆனுடைய 2 சூறாக்களை பெண்களோடு இணைத்து பேசுவார்கள். அதாவது சூரத்து நிசா உல் குபரா, சூரத்து நிசா உஸ் சுகரா, பெண்களுக்கான பெரிய அத்தியாயம், பெண்களுக்கான சிறிய அத்தியாயம் என்று 2 அத்தியாயங்களை சொல்வார்கள். பெண்களுக்கான பெரிய அத்தியாயம் என்று சொல்லப்படுவது 4வது அத்தியாயமாகிய சூரத்து நிசா. காரணம், பெண்கள் சம்பந்தமான ஏராளமான சட்டத்திட்டங்கள் சூரத்து நிசாவில் வருகிறது. பெண்களுக்கான சிறிய அத்தியாயம் என்று சொல்லப்படுகிற அத்தியாயம் எதுவென்று கேட்டால் சூரத்து தலாக். ஏன்? அதிலும் தலாக் சம்பந்தமாக, பெண்கள் சம்பந்தமாக ஒரு சில சட்டங்கள் வருவதால் அந்த சூறாவை அப்படியாக சொல்வார்கள். அப்படியாக ஒவ்வொரு சூறாவுக்கும் இங்கே ஒவ்வொரு தனி சிறப்பு உண்டு என்றாலும், இந்த நேரத்திற்கு தோதுவாக நாம் எடுத்திருக்கிற வசனங்கள் 66வது அத்தியாயம் சூரத்து தஹ்ரீம். இந்த 66வது அத்தியாயத்தினுடைய 10 மற்றும் 11வது வசனங்கள். இந்த இரண்டு வசனம் நமக்கு சொல்கிற செய்தி என்ன என்பதை குறித்து இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிறோம். வசனம் என்ன? வரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு இம்ரஅத நூஹின் வம்ரஅத லூத் كانتا تحت عبدين من عبادنا صالحين فخانتاهما فلم يغنيا عنهما من الله شيئا وقيل ادخلا النار مع الداخلين وضرب الله مثلا للذين آمنوا امرأة فرعون إذ قالت ربي ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين. இந்த 2 வசனங்களும் தான் இன்றைய உரைக்கான கருப்பொருட்கள். என்ன அர்த்தம்? 10வது வசனம் சொல்கிறது, வலரபல்லாஹு மஸலன், அல்லாஹ் நமக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறான். எதற்கு உதாரணம் சொல்லுகிறான்? இறைவனை நிராகரிப்பதற்கு. இல்லதீன கஃபரு, இறைவனை நிராகரிக்கிற இறை நிராகரிப்பாளர்களுக்கு அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்லுகிறான். யாரை வைத்து உதாரணம் சொல்லுகிறான்? 2 பெண்களை வைத்து உதாரணம் சொல்கிறார். யார் அவர்கள்? இம்ரஅத நூஹின் வம்ரஅத லூத். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 நபர்களின் மனைவிமார். அவர்களை வைத்து சொல்கிறான். இந்த 2 பேரும் இறை நிராகரிப்பிற்கு உதாரணம். ஏன்? என்ன காரணம்? கானதா தஹ்த அபதைனி மின் இபாதினா சாலிஹைன், சாலிகான நம்முடைய 2 அடியார்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இவர்கள் இருந்தார்கள். ஃபஹானதாஹுமா, அந்த 2 பேருக்கும் இவர்கள் மாறு செய்தார்கள். ஃபலம் யுக்னியா அன்ஹுமா மினல்லாஹி ஷைஆ, எனவே அல்லாஹ்விடமிருந்து இவர்கள் எதையும் பெற்றுக்கொள்ள போவதில்லை. வகீல் அதுகுலன் நார மஅத் தாஹிலீன், நரகில் நுழைகிற மக்களோடு சேர்ந்து நீங்களும் நுழையுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும்னு அல்லாஹ் சொல்லிட்டான். யாருக்கு? இறைவனை நிராகரிக்கிற இறை நிராகரிப்பாளர்களுக்கு. யாருடைய மனைவி உதாரணம்? நபிமார்களின் மனைவி உதாரணம். அவர்கள் யார்? உலகத்திற்கு இறைவனை எடுத்து சொல்ல வந்தவர்கள். இறைவனை உலகத்திற்கு எடுத்து சொல்ல வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கும் நேர்வழி இன்னது என்று காண்பித்து ஒட்டுமொத்த மக்களையும் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிற காரியத்தை செய்தவர்கள். அதிலும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 950 ஆண்டுகள் இந்த உலகில் வாழ்ந்தார்கள் என்று நமக்கு குர்ஆன் சொல்லுகிறது. 950 ஆண்டுகள் இந்த உலகில் வாழ்ந்தார். 950 ஆண்டுகள்ல
ஒரு 100 ஆண்டை கழித்தால் கூட 850 ஆண்டு காலம் அந்த மனைவியோடு வாழ்ந்திருக்கணுமா இல்லையா? ஆனாலும் அவங்களுக்கு என்ன கிடைக்கல? இது கிடைக்கல, இந்த நேர்வழி கிடைக்கல. அவர்களுக்கு இந்த நேர்வழி கிடைக்கவில்லை. அவர் இறைவனை நிராகரிப்பவருக்கு உதாரணம். சரியா? அடுத்த வசனத்தில் இறைவன் சொல்லுகிற செய்தி, மசலன், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறான். யாருக்கு? லில்லதீன ஆமனு, இறைவனை ஈமான் கொள்கிற மக்களுக்கு. நிராகரிப்பாளர்களுக்கு 2 உதாரணம், இறைவனை நம்பிக்கை கொள்வர்களுக்கு ஒரு உதாரணம். யார்? அதுவும் ஒரு பெண்மணி தான். இறைவனை நம்பிக்கை கொள்வதற்கு உதாரணம், அவரும் ஒரு பெண்மணி தான். யார் அவர்? இம்ராஅத் ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி. இறைவனை நம்பிக்கை கொள்வதற்கு உதாரணம் யாரு? ஃபிரௌனுடைய மனைவி. ஃபிரௌன் யாரு? அன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் அகில உலகத்திற்கும் இறைவன், நான் தான் அகில உலகத்திற்கும் இறைவன் என்று சொல்லி தன்னுடைய ஆட்சியின் கீழ் இருந்தவர்களை எல்லாம் தனக்கு சிரம்பணியை வைத்து தன்னை கடவுளாக கருதி கொண்டவன். அவன் எந்த அளவிற்கு முட்டாளாக இருந்தால் என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அழைத்து கேட்கிறான், மூசாவே உம்முடைய இறைவன் எங்கே இருக்கிறான்? மூசா நபி சொல்றாங்க, என் இறைவன் அர்ஷில் இருக்கிறான், வானத்தில் இருக்கிறான். உடனே ஃபிரௌன் தன்னுடைய சபையினரை அழைத்து, வான் உயரத்திற்கு ஒரு மாளிகையை கட்டுங்கள், அதுல ஏறி நான் மூசாவுடைய இறைவனை போய் பார்க்கணும்னு சொல்றான். அவன் பேச்சை கேட்டு ஒரு கட்டடம் கட்டவும் பட்டது. இப்ப எவ்வளவு முட்டாளாக இருந்திருந்தா இவன் வான் உயரத்திற்கு கட்டடம் கட்ட யோசிச்சிருந்திருப்பான். இப்ப தான் தான் பெரிய அதிகாரி என்று சொல்லி, தான் தான் இறைவன் என்று சொல்லி, தனக்கு கீழ் இருந்த அத்தனை பேரையும் அடிமைகளை ஆக்கி தன்னை இறைவனுடைய இடத்திற்கு கொண்டு போன ஒரு நபர், அவனுடைய மனைவி இறைவனை நம்பிக்கை கொள்வதற்கு உதாரணம். தூதருடைய மனைவி இறைவனை நிராகரிப்பதற்கு உதாரணம். இறை நிராகரிப்பாளரின் மனைவி இறைவனை நம்பிக்கை கொள்வதற்கு உதாரணம். இந்த 2 வசனங்களின் மூலமாக இறைவன் நமக்கு சொல்ல வருகிற வாழ்வியல் தத்துவம் என்ன தெரியுமா? இந்த 2 வசனங்களின் மூலமாக இறைவன் சொல்ல வருகிற வாழ்வியல் தத்துவம் என்ன தெரியுமா? நாம் எங்கு இருக்கிறோம் என்பதை பொறுத்து நமக்கு மதிப்பல்ல, நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை பொறுத்து தான் நமக்கு மதிப்பு. தூதருடைய மனைவிங்கிறதுனால அவங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிடாது, ஃபிரௌனுடைய மனைவிங்கிறதுனால அவங்களுக்கு நரகம் கிடைச்சிடாது. நீ எங்க இருக்கிறங்கிறத வச்சு உனக்கு மரியாதை கிடையாது, நீ எப்படி இருக்கிறங்கிறத வச்சு தான் உனக்கு மரியாதை. ஆலிம்சாவுடைய மனைவி, ஆலிம்சாவுடைய புள்ள, ஆலிம்சா எங்க வாப்பா ஆலிமு அல்லது என் புள்ள ஆலிம்ங்கிறதுனால எனக்கு எந்த தனி சிறப்பும் கிடையாது. எங்க வாப்பா பள்ளிவாசல் தலைவர், என் மகன் பள்ளிவாசல் தலைவர், எங்க வாப்பா ஜமாத்து தலைவர்ங்கிறதுனால எனக்கு எந்த மரியாதையும் அப்படி ஏதாவது இருக்கா? எங்கேயாவது இருக்குதா? யாராவது சொல்லியிருக்காங்களா? அல்லாஹ் சொல்லியிருக்கானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்களா? இன்னாரை கொண்டு இன்னார், இன்னாரை கொண்டு இன்னாருன்னு இங்க யாருக்காவது எதுக்காவது மரியாதை உண்டா? யாரை வைத்தாவது நாம் சொர்க்கத்துக்கு போக முடியுமா? சொர்க்கம் செல்வதற்கு இங்க யாருக்காவது தனி ஸ்பெஷல் பெர்மிஷன் யாருக்காவது இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறதா? ஒருத்தருக்கும் கிடையாது, யாருக்கும் கிடையாது. நாம எங்க இருக்குங்கிறதுல நமக்கு மரியாதை இல்லை, நாம எப்படி இருக்கிறோம் என்பதுதான் நமக்கு மரியாதை. நம்மிடம் இருக்கிற காசோ பணமோ பொருளோ, நாம இருக்கிற இடமோ, நாம வைக்கிற பட்டமோ பதவியோ அதிகாரமோ நமக்கு எந்த நன்மையும் பெற்று தராது, நமக்கு எந்த நன்மையும் பெற்று தராது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும். அல்லாஹ் உங்களுடைய வெளி தோற்றத்தையோ உங்கள் கையில் இருக்கிற பொருளாதாரத்தையோ அல்லாஹ் பார்ப்பது இல்லை. அல்லாஹ்வுக்கு அது தேவையில்லை. அல்லாஹ் உங்க வெளி தோற்றத்தை பார்க்கல. நல்ல சுத்தமான ஆடை, வெண்ணிற ஆடை, அரபுகளை மாதிரியே ஆடை, நல்ல வெள்ளை தொப்பி, நல்ல தாடி, நல்ல கரண்டை காலுக்கு மேல ஆடை, நெத்தியில ஒரு காய்ப்பு, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தேவையா? தேவையே இல்லை. அல்லாஹ்வுக்கு தேவையா? தேவையே இல்லை. இதை அல்லாஹ் பார்க்க மாட்டான். அம்வாலிக்கும், உங்கள் கையில் இருக்கிற பொருளாதாரம். என்கிட்ட பல கோடி ரூபா இருக்குது, நான் வீடே 2 கோடி ரூபாய்க்கு கட்டியிருக்கிறேன், என் வீட்டில் எல்லாமே கம்ப்யூட்டர் சிஸ்டம், என் வீட்டில் எல்லாமே கேமரா, எல்லாமே டிஜிட்டலு, என் தொழில் அப்படி, என்கிட்ட இருக்கிற காசு இப்படி, நான் நினைச்சா இந்த காசை வச்சு என்னமும் செய்ய தேவையில்லை. அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. அல்லாஹ் உங்களுடைய வெளி தோற்றத்தையோ உங்கள் கையில் இருக்கிற பொருளாதாரத்தையோ பார்ப்பதே கிடையாது. அல்லாஹ் எதை பார்க்கிறான்? வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். அல்லாஹ் உங்கள் உள்ளங்களை பார்க்கிறான், உங்கள் உள்ளங்களை பார்க்கிறான். அந்த உள்ளத்தில் நீங்கள் கொண்டிருக்கிற ஈமானின் வெளிப்பாடாக நீங்கள் செய்கிற செயல்களை பார்க்கிறான். அல்லாஹ்வுக்கு வெளி தோற்றம் தேவையில்லை. நீ முஸ்லிம் என்பதை நீ வெளி அடையாளத்தோடு காட்டுவதால் இறைவனுக்கு எந்த தேவையும் அல்ல.
நீ வச்சிருக்கிற தாடி, நீ தலையில தொப்பி இருக்க, நீ தலையில கவுத்திருக்கிற தொப்பி, இந்த தொப்பி தான் இஸ்லாத்தினுடைய அடையாளம். தொப்பி போடலாம் முஸ்லிமே இல்ல, அந்த கணக்கெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தேவையே இல்லை. இந்த வெண்ணிற ஆடை இது அல்லாஹ்வுக்கு தேவையே இல்லை. அல்லாஹ் அதை பார்க்கவில்லை, உங்கள் உள்ளங்களை பார்க்கிறான். அழகுதான் அல்லாஹ்விடத்திலே சிறந்ததென்றால், பொருளாதாரம் தான் அல்லாஹ்விடத்திலே சிறந்ததென்றால், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிருக்குமா? பிலாலுக்கு சொர்க்கம்? பிலால் யாரு? அழகானவரா? பிலால் அழகானவரா? அபிசீனிய அடிமை, கருப்பினத்தை சார்ந்தவர். அவர் அழகரா? இல்ல. பணக்காரரா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு? இன்னொருத்தருடைய அடிமை. அவர்கிட்ட பணமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி என்ன? பிலாலே, சொர்க்கத்தில் உம்முடைய காலடியின் ஓசையை நான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க, உயிரோடு இருக்கும் பொழுது. ஏன்? என்ன காரணம்? என்ன காரணம்? பிலால்கிட்ட அழகு இல்லை, பணம் இல்லை, ஈமான் இருந்துச்சு. பிலாலுடைய வெளி தோற்றம் அசிங்கமாகத்தான் இருந்தது. பிலாலுடைய கை பலம் இல்லை, பொருள் பலம் இல்லை, ஆனால் அவர் ஈமான் பலமாக இருந்தது என்பதால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற செய்தி, வாழுகிற காலத்திலே பிலாலே உம்முடைய காலடி ஓசையை நான் சொர்க்கத்துல கேட்டேன் அப்படிங்கிறாங்கன்னா யோசிச்சு பாருங்க. அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். நம்ம கூட பேச்சு வழக்கில் இப்போ நீங்கள் இந்த ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஒவ்வொரு சொல் இருக்கும். இந்த இடம், இந்த ஏரியாவில் நீங்கள் அதை பயன்படுத்தினான்னு தெரியல. எங்கள் வட்டாரத்தில், எங்கள் ஊரில், இப்போ ஊர்களெல்லாம் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம். யாராவது ஒரு வார்த்தையை, ஒரு வாக்கு கொடுத்து ஏமாத்திட்டா, சொன்னதை சொல்லலைன்னோ, செஞ்சதை செய்யலைன்னோ, வாங்கினதை இல்லைன்னோ யாராவது சொன்னா நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா, உன் நெஞ்சில கை வச்சு சொல்லு அப்படின்னு நாங்கள் கேட்போம். நீங்கள் கேட்பீங்களா? அப்படி இங்கே அப்படி வார்த்தை இருக்கா? உன் நெஞ்சில கை வச்சு சொல்லு, நீ அன்னைக்கு அப்படி சொல்லலைன்னு கேட்குறோமா? உன் நெஞ்சில கை வச்சு சொல்லு, நீ அன்னைக்கு என்கிட்ட காசு வாங்கலன்னு. உன் நெஞ்சில கை வச்சு சொல்லு, நீ அன்னைக்கு அங்க வரலன்னு கேட்கிறோமா? ஏன் நெஞ்ச கேட்கிறோம்? அதே நெஞ்சில கை வை அப்படிங்கிறோம். யார் நமக்கு சொல்லி தந்தா? நெஞ்சில கை வை அப்படிங்கிறத நமக்கு சொல்லி தந்தது யாரு? ஏன் சரி, நெஞ்சில கை வச்சுட்டா உண்மையை சொல்லிடுவாங்கன்னு அர்த்தமா? இப்ப நான் நெஞ்சில கை வச்சு சொல்றேன், நான் இது வரைக்கும் நான் எந்த ஒரு வக்த கூட நான் விட்டதே இல்லைன்னு சொல்லிட்டேன், எல்லாரும் நம்பிட்டீங்களா? நீங்க சொன்னா இப்ப நான் நம்பணுமா? ஏன் நெஞ்சில கை வை அப்படிங்கிறோம்? யதார்த்தமா நமக்கு வருதே. நம்ம அநீதம் இழைக்கும் பொழுது, அநீதம் இழைக்கப்படும் பொழுது, யாராவது நம்மளை குற்றப்படுத்தினால் அந்த வார்த்தை யதார்த்தமா வருது. ஏன் வருது? உன் நெஞ்சில கை வச்சு சொல்லு. சின்ன குழந்தையில இருந்தே நமக்கு என்ன சொல்லி வளர்க்குறாங்கன்னா, உள்ளம் என்பது பொய்யை ஏற்றுக்கொள்ளாது. உள்ளம் என்பது பொய்யை ஏற்றுக்கொள்ளாது. உள்ளம் எப்பவுமே என்ன செய்யும்? தப்புனா தப்புன்னு சொல்லிரும். உள்ளம் தப்புனா தப்புன்னு சொல்லிரும். மூளை என்ன செய்யும்? ஐடியா கொடுக்கும். எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கொடியவனா இருந்தாலும் சரி, ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அவன் உள்ளம் உறுத்தும், கண்டிப்பா உறுத்தும். அவன் உள்ளம் சொல்லும், டேய் இது தப்பு, செய்யக்கூடாது, இது ஹராம், இதை செய்யாதன்னு உள்ளம் உறுத்தும். மூளை என்ன செய்யும் தெரியுமா? ஐடியா கொடுக்கும். அதுக்கு இதை செஞ்சா சரியாயிரும், அதுக்கு இப்படி பண்ணா சரியாயிரும், இது குளிச்சா சரியாயிரும், இது தொழுதா சரியாயிரும், இது பாவ மன்னிப்பு கேட்டா சரியாயிரும். அதான் ஒரு தொழுகைக்கு இன்னொரு தொழுகைக்கு இடையில பாவம் மன்னிக்கப்படுதுன்னு வருது. ஒரு ஜும்மாவுக்கு இன்னொரு ஜும்மாவுக்கு இடையில பாவம் மன்னிக்கப்படுதுன்னு வருது. ஒரு உம்ரா செஞ்சா பாவம் மன்னிக்கப்படுதுன்னு வருதுன்னு மூளை ஐடியா கொடுக்கும். உள்ளம் என்ன செய்யும் தெரியுமா? உள்ளம் குத்தும், இது செய்யாத, இது செய்யாத, இது தப்பு. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், அக்பிரினி அனில் இஸ்ம், பாவம்னா என்னன்னு எனக்கு அறிவிங்கன்னு கேட்கிறார். பாவம்னா என்னவென்று எனக்கு அறிவியுங்கள் அப்படிங்கிறார். இப்ப நம்மள்ட்ட பாவம்னு கேட்டா நம்ம என்ன செய்வோம்? அப்படியே ஒரு 50-100 பட்டியல் போடுவோம். என்ன, வட்டி வாங்குறது பாவம், விபச்சாரம் பாவம், மது குடிக்கிறது பாவம், ஏமாத்துறது பாவம், பொய் சொல்றது பாவம், புறம் பேசுறது பாவம், இப்படி என்னைக்கு முடிக்கிறது? நம்மள்ட்ட கேட்டா சொல்லிக்கிட்டே இருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு நபர் வந்து கேட்கிறார், யார் சொல்ல பாவம்னா என்னதுன்னு. அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப லேசா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? மஹாகஃபி சதுரிக்க, உன் உள்ளத்தை எது உறுத்துகிறதோ அது பாவம். என்ன அழகான வார்த்தை தெரியுமா? உன் உள்ளத்தை எது உறுத்துதோ அது பாவம். 4 பேர் பார்க்க கூடாதுன்னு நீ எதை மறைச்சி செய்யறியோ அது பாவம். என்ன வார்த்தை? 4 பேர் பார்க்க கூடாதுன்னு நீ எதை மறைக்கிறியோ அது பாவம். நல்லதா இருந்தா தான் நீ முன்னால செய்வியே. நல்லதா இருந்தா நீ 4 பேருக்கு முன்னால செய்வியே. நல்லதா இருந்தா 4 பேருக்கு முன்னால பேசலாமே.
நல்லதா இருந்தா 4 பேருக்கு முன்னால நடக்கலாமே, யாரும் பாத்துறக்கூடாது, யாருக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நீ எப்ப ஒரு காரியத்தை மறைக்கிறியோ அப்பமே அது பாவம். எப்ப உள்ளத்தை ஒரு காரியம் உறுத்துகிறதோ அப்பமே அது பாவம். எவ்வளவு லேசா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இதுதான் பாவம். அப்ப உள்ளம் சொல்லும், உள்ளம் சொல்லும் என்னன்னு, இது தப்பு, இதை செய்யாதே அப்படின்னு உள்ளம் சொல்லும். ஆனா மூளை ஐடியா கொடுக்கும், அதுக்கு இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம்ட்டு மூளை ஐடியா கொடுக்கும். அப்ப நாம செய்ய வேண்டியது என்ன, அந்த உள்ளத்தை சரி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த உள்ளத்தை சரி செய்ய, அதனால தான் கேட்கிறேன், உன் நெஞ்சில கை வச்சு சொல்லுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அத்தக்குவா ஹாகுனா, அத்தக்குவா ஹாகுனா, அத்தக்குவா ஹாகுனா. இறை அச்சம் என்பது இந்த இடத்துல இருக்குன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறை அச்சம் என்பது இங்க இருக்கு. நெஞ்ச கைய காமிச்சு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. வெளி தோற்றத்துல இல்ல, காசுல இல்ல, பொருளாதாரத்துல இல்ல, பதவியில இல்ல, பட்டத்துல இல்ல, அதிகாரத்துல இல்ல, எதுலையும் இல்ல. அத்தக்குவா ஹாகுனா, இறை அச்சம் என்பது இந்த இடத்துல இருக்குன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நல்லா பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது இந்த இடம், நாம இன்னைக்கு கேட்கறது இந்த இடம். உன் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்கிறோம். நாம ஹதீஸ கேட்டு பழகணுமோ, ஹதீஸ்னால நமக்கு இப்படி சொல்லி வளர்த்தாங்களோ தெரியாது. ஆனா நாம யதார்த்தமா பேச ஆரம்பிச்சது நெஞ்சில கை வைங்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்றாங்க, இறை அச்சங்கிறது உள்ளத்துலதான் இருக்கு. இறை அச்சங்கிறது உள்ளத்துலதான் இருக்குது. அந்த உள்ளம் சரியானால் எல்லாம் சரியாகும். அந்த உள்ளம் சரி இல்லைன்னா எதுவும் சரி இருக்காது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. அதாவது இரவு நேரங்கள்ல நகர்வலம் வருவார். ஊரை, நாட்டை சுத்தி பார்த்து நாட்டு மக்களுடைய குறைகள் என்னங்கிறத அறிஞ்சுக்கிட்டு அந்த குறையை நிவர்த்தி செய்வது உமர் ரலியல்லாஹுடைய வழக்கம். அப்படியான ஒரு நாளில் உமர் அவர்கள் நகர்வலம் வரும் பொழுது ஒரு வீட்டில் 2 பெண்மணிகள் பேசிக் கொள்கிறார்கள். அந்த 2 பெண்மணிகள் பேசிக் கொள்வதை வைத்து ஒருவர் தாய் என்றும் இன்னொருவர் மகள் என்றும் புரிந்து கொள்கிறார். அவங்க ஒரு தொழில் செய்யறாங்க. என்ன தொழில் செய்யறாங்க, பால் கறந்து வியாபாரம் பார்க்கறாங்க. அந்த தாயும் மகளும் பால் கறந்து வியாபாரம் பார்க்கறாங்க. அந்த தாய் சொல்கிறாள், நீ பாலை கறந்து அப்படியே கொண்டு போய் கொடுத்து காசு வாங்கிட்டு வர்ற, இதனால நமக்கு லாபம் கம்மி தான். ஒண்ணு செய், பால்ல கொஞ்சம் தண்ணீரை கலந்துக்கோ. கொஞ்சம் கலந்தா பெருசா தெரியாது, கொஞ்சம் தண்ணியை கலந்தாலாம் ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரியாது. தண்ணீரை கலந்து வித்தா நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா காசு கிடைக்குமே அப்படிங்கிறார். அதான் யதார்த்தம். நாம வாங்குறோமே, ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கணும்ட்டு பாக்கெட் பால்லாம் சாப்பிட மாட்டாங்க. பாக்கெட் பால் சாப்பிட்ற ஆட்கள்லாம் இல்லை. நான் இப்போ 10 வருஷமா ஒரே ஆள்கிட்ட பால் வாங்கிட்டு இருக்கேன் அப்படிமோ. அப்படிலாம் உங்களுக்கு யாரும் சுத்தமாலாம் கொண்டு வந்து தரமாட்டாங்க. அப்படி சுத்தமான பால்லாம் அங்கே யாரும் அப்படியே மடுல இருந்து கறந்து அப்படியே நுர பொங்கல்லாம் அங்கே பால்லாம் யாரும் கொண்டு வந்து தரல. எல்லாம் தண்ணி கலக்கப்பட்டது தான். பாலில் தண்ணியா தண்ணியில பாலான்னு பிரிக்கிற அளவுக்கு தான் இருக்கு. ரைட்டா? இதே தான் அன்னைக்கு அந்த அம்மா சொல்றாங்க, தண்ணியை கலந்தா நமக்கு கூட கொஞ்சம் காசு கிடைக்குமே அப்படிங்கிறாங்க. அந்த பெண்மணி சொல்கிறார், இல்லையம்மா அப்படி செய்ய முடியாது. ஹலீஃபா ஒரு உத்தரவிட்டிருக்கிறார், உணவுப் பொருட்கள்ல கலப்படம் செய்யக்கூடாதுன்னு உத்தரவிட்டிருக்கிறார். அல்லாஹ்வும் வசனத்துல சொல்லுகிறான், எனவே அதை செய்ய முடியாதுன்னு இவர் சொல்கிறார். அந்த தாயார் சொல்கிறாள், நாம் நம் வீட்டில் கறக்கிற இந்த பாலில் கொஞ்சம் தண்ணீர் கலந்தால் எங்கோ இருக்கிற உமருக்கு தெரியவா போகிறது? இந்த பால்ல தண்ணி கலக்கிறது உமருக்கு தெரியவா போகுதுன்னு அவ கேட்கிறார். மகள் சொல்கிறாள், அம்மா நம்ம வீட்டுல இருக்கிற பால் பாத்திரத்துல தண்ணியை கலக்கிறது அங்க இருக்கிற உமருக்கு தெரியாது, மேல இருந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கானே அவனுக்கு என்ன பதில் சொல்லுவேங்கிறார். சம்பவம் முடிகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அரசவைக்கு வருகிறார். மறுநாள் அந்த பெண்ணையும் தாயையும் அழைக்க சொல்கிறார். 2 பேரும் அரசவைக்கு வரவழைக்கப்படுகிறார்கள். வரவழைக்கப்பட்டு அந்த பெண்மணியை தன் மகன்களில் இருவருக்கு ஒருவருக்கு திருமணம் முடித்து வைத்தார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. யார? அந்த ஏழை பெண்ணை. அந்த ஏழை பெண்மணிய தன் மகன்களில் இருவரில் ஒருவருக்கு திருமணம் முடித்து வைத்தார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த பெண்ணுக்கு பிறந்தவர் தான் 2வது உமர் என்று சொல்லப்படக்கூடிய உமர் இப்னு அப்துல் அசீஸ், உமருடைய பேரனார். உமருடைய பேரன் இந்த பெண்மணிக்கு பிறந்தவர் தான். அவர்தான் 2ஆம் உமர் என்று வரலாற்றில் அறியப்படுகிறார். உமர் என்ன ஆட்சியை நடைமுறைப்படுத்தினாரோ அதே ஆட்சியை இவரும் நடைமுறைப்படுத்தினார். அதற்கு அந்த பெண்மணியும் ஒரு காரணமாக இருந்தார். அல்லாஹ் சொல்லுகிறான்,
ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. யார் அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த உலகில் வாழுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பிரச்சனைகளில் இருந்து வெளியேறுகிற வழியை காட்டுகிறான். இன்னும் அவர்கள் நினைத்து பார்க்காத புறத்திலிருந்து அவர்களுக்கு உணவளிக்கிறான். அந்த தாய் நினைச்சிருப்பாளா உமர் நமக்கு மாமனாரா வருவார்னு? அந்த பெண்மணி நினைச்சிருப்பாளா உமர் நமக்கு மாமனாரா வருவார்னு? உமர் ஹலீஃபா வீட்டுல மன்னருடைய மகன் நமக்கு கணவனா வருவார்னு அவர் நினைச்சிருப்பாரா? அப்படி நினைச்ச அந்த உரையாடல் அவங்களுக்கு மத்தியில் நடந்தது இல்ல. அந்த உரையாடல் அங்கே நடப்பதற்கு அடிப்படையாக இருந்தது என்னது? உள்ளம். உள்ளம் சரியாக இருக்கணும். உள்ளம் சரியாக இருந்தால் எந்த தியாகத்தையும் இந்த மார்க்கத்திற்காக செய்வதற்கான ஒரு ஒரு நினைப்பு வரும். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இமாம்கள்ட்டையும் போய் கேளுங்க, யா அல்லாஹ் எப்படியாவது இந்த போர்ல இருந்து நான் உயிர் தப்பிச்சு வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னோ, அல்லது இந்த போர்ல எனக்கு நிறைய கனிமத்து பொருட்கள் கிடைக்கணும் அப்படின்னோ துஆ செய்த ஒரு நபித்தோழரை காட்டுங்க பாப்போம். ஒரே ஒருத்தர் இந்த போர்ல இருந்து நான் உயிரோட வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு துஆ செஞ்சு யாராவது ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த போர்ல எனக்கு நிறைய கனிமத்து பொருள் கிடைக்கணும் அப்படின்னு துஆ செஞ்சு ஒரு நபித்தோழரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறோமா? இல்ல. மாறாக என்ன நடந்திருக்கிறது? எப்படி இருந்திருக்கிறார்கள்? யார் ரசூலல்லாஹ் இந்த போரில் கலந்து கொண்டால் எனக்கு என்ன கிடைக்கும்? வேற என்னப்பா, சொர்க்கம் தான் கிடைக்கும் என்று சொன்னவுடன் கையில் இருந்த பேருத்தம்பளத்தை கீழே போட்டுவிட்டு போரில் கலந்து கொள்கிறார். அன்றைக்கே கொலை செய்யப்படுகிறார். அந்த பேருத்தம்பளத்தை சாப்பிட்டுட்டு போலாம் தானே? போர் தான் நாள் முழுக்க நடக்குமே. அந்த பேருத்தம்பளத்தை சாப்பிட்டுட்டு போலாம்ல, வாயில ஒதுக்கிட்டு போலாம்ல, வாயில வச்சுக்கிட்டே சண்டை போட வேண்டியதானே? ஏன் அதை கீழே போட்டு போற? இந்த பழத்தை உண்ணுகிற நேரம் கூட, இந்த பழத்தை உண்ணுகிற நேரம் கூட எனக்கும் சொர்க்கத்திற்கு மத்தியில் இடைவெளி விழுந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பழத்தை கீழே போட்டுட்டு போர்ல போய் கலந்துக்கிட்டாங்கன்னா யோசித்து பாருங்கள், அது என்னது? அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்னது? என்னன்னு சொல்லுவீங்க? ஈமான். ஈமான். நம்மள்ட்ட ஈமான் இருக்கத்தானே செய்து. நம்மள்ட்ட ஈமான் இருக்கத்தானே செய்து. சகாபாக்களுக்கு அல்லாஹ் 10 உயிர் கொடுத்தானா? சகாபாக்களுக்கு என்ன 10 உயிரா? நீ போர்ல இயற்கையாக மரணம் அடைந்தால் மரணம், ஆனா போர்ல கொல்லப்பட்டா திரும்பி உயிர் கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் எங்கேயாவது சொல்லியிருக்கானா? இயற்கையாக இறப்போர் மட்டுமே உண்மையிலேயே மரணிப்பார்கள். போரில் மரணித்தால் அன்றைக்கு சாயங்காலமே உயிர் கொடுத்துருவேன் அப்படின்னு அல்லாஹ் எங்கேயாவது சொல்லியிருக்கானா? யாராவது கார்ல குடும்பத்தோட பயணம் பண்றீங்க, குடும்பத்தோட அல்லது தனியா கார்ல போறீங்க, டக்குன்னு யாராவது வழியை மறிச்சிட்டாங்க, ஒரு கத்தியே துப்பாக்கியே காமிச்சு நடந்து போ, என்ன இருக்கோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு நடந்து போன்னு சொன்னா என்ன செய்வோம்? என்ன செய்வீங்க? கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம வந்துருவோம். காரு, செல்போனு, பணம், பர்ஸு, வாட்சு, ஏடிஎம் கார்டு, இன்னும் விட்டா ஏடிஎம் பின் நம்பரை கூட சொல்லிட்டு வந்துருவோம். இந்தாப்பா எவ்வளவு நாள் எடுத்துக்க, என்னைய மட்டும் விட்டுன்ட்டு நினைச்சிருவோம், கொடுத்துட்டு வந்துருவோம். ஏன்? ஒரு உயிர் தான் இருக்கு. ஒரு உயிர் தான் இருக்கு. இந்த ஒரு உயிர் இருந்தா இதே மாதிரி இன்னொரு காரை கூட என்னால சம்பாதிக்க முடியும். இந்த ஒரு உயிரை வச்சு இந்த கார் மாதிரி இன்னும் 10 கார் கூட எனக்கு சம்பாதிக்க முடியும். ஆனா அந்த உயிர் போனா எனக்கு திரும்ப கிடைக்காதே. சகாபாக்களுக்கு அதானே, சகாபாக்களுக்கு அதே ஒரு உயிர் தானே. ஏன் அந்த உயிரை போர்க்களத்தில் நீர்ப்பதற்கு அவர்கள் துச்சமென கருதினார்கள்? அது எங்க இருந்து வந்துச்சு? உஹதுடைய போர்க்களம். உஹதுடைய போர்க்களத்துல முஸ்லிம்களுக்கு தோல்வி இல்லையா? உஹதுடைய போர்க்களத்துல எதிரியுடைய கை ஓங்குகிறது, முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைப்பது கடினம் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகிருச்சு. உருவான உடனே இஸ்லாமிய படையில இருந்த வீரர்கள் எல்லாம் உஹது மலையை நோக்கி ஓடி தஞ்சம் புகிறார்கள். எல்லாம் மலையில ஏறி ஓடி உயிரை பாதுகாத்துக்கிறாங்க. புறமுதுகு காட்டி ஓடுறாங்க, ஓடி உயிரை பாதுகாக்கிறாங்க. அப்படி எல்லோரும் திரும்ப ஓடும் பொழுது அனஸ் இப்னு நதர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரே ஒரு நபித்தோழர் மட்டும் எதிரி படையை பார்த்து முன்னோக்கி ஓடுகிறார். எல்லாரும் பின்னால உயிரை காப்பாத்துறதுக்கு ஓடுனா அனஸ் இப்னு நதர் எதிரி படையை பார்த்து முன்னோக்கி ஓடுகிறார். அப்படி ஓடும் பொழுது அவரை ஒருத்தர் வழிமறிக்கிறார். ஒருவர் வழிமறிக்கிறார். யாரு? சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவரை வழிமறிக்கிறார். வழிமறித்து கேட்கிறார், அனஸே எங்கே செல்கிறீர்? எங்க போறீங்க? போருடைய நிலைமையை பார்த்தீர்களா? எதிரிகளின் கை ஓங்கி விட்டது, நமக்கு வெற்றி கிடைப்பது கடினம்ங்கிற ஒரு சூழல் உருவாகிருச்சு. வாங்க நம் தோழர்களோடு சேர்ந்து உயிரை பாதுகாத்துக் கொள்வோம் வாங்கன்னு அவர் கூப்பிடுறார். சஅத் இப்னு முஆத். அனஸ் இப்னு நதர் சொல்லுகிறார், அனஸ் இப்னு நதர் சொல்லுகிறார், அன அஜிது ராயிஹத்தல் ஜன்னா மின் தூனி உஹத். உஹது மலையின் அடிவாரத்திலிருந்து சுவனத்தின் வாடையை நான் நுகருகிறேன். உயிரோடு இருக்கிற காலத்தில், உயிரோடு இருக்கிற காலத்தில் ஒருவருக்கு
சொர்க்கத்தின் வாடை தெரிந்திருக்கிறது. எப்படி தெரிந்தது? யார் சொல்லிக் கொடுத்தது இது சொர்க்கத்தின் வாடை என்று? அந்த உயிரை நீர்க்கிற அந்த எண்ணம் எங்கிருந்து வந்தது? அதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க நீங்க? ஈமான்னு சொன்னீங்கன்னா அப்ப நம்மள்ட்ட இருக்கிறது ஈமான் தான். நம்ம ஈமான் எங்க, அவங்க ஈமான் எங்க? யோசித்து பாருங்கள். போர் முடிந்ததுக்கு பிறகு சகாபாக்களின் உடல்களை எல்லாம் ஒன்று திரட்டுகிறார்கள். அப்படி ஒன்று திரட்டும் பொழுது அனசுடைய உடலை கண்டுபிடிக்க முடியல. அனசு உடலை கண்டுபிடிக்க முடியல. அனசுடைய சகோதரியை அழைத்து வந்து அவருடைய சுண்டு விரலை பார்த்து கண்டுபிடிக்கிறார்கள், இவர்தான் என் சகோதரர் என்று. உடலில் 80க்கும் மேற்பட்ட வெட்டுக்காயங்களை வாங்கி அந்த போரில் உயிர் நீத்தார் அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு அன்ஹு. அவரை வழிமறித்தாரே சஅத் இப்னு முஆத். அவர் சொல்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அனசுடைய இடத்தில் நான் இருந்திருந்தால் கூட இப்படி செய்திருக்க மாட்டேன் அப்படின்னு சஅத் இப்னு முஆத் சொல்கிறார். அதை ஏன் தெரியுமா இவ்வளவு அழுத்தமா சொல்றேன்? இந்த சஅத் இப்னு முஆத் யார் தெரியுமா? இந்த சஅத் இப்னு முஆத் இறந்து அவரை குழியில் வைக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அர்ஷ் ஒரு நபருடைய மரணத்திற்காக நடுங்கும் என்றால் அது இந்த சஅத் இப்னு முஆத் என்று சொன்னார்கள். சஅத் இப்னு முஆதுடைய மரண செய்தியை கேட்டு அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அவ்வளவு சிறப்பு பெற்ற ஒருவர் சொல்கிறார், இவர் இடத்துல நான் இருந்தா கூட அப்படி செய்ய மாட்டேன். ஏன்? உள்ளம். உள்ளம் உள்ளத்துல அல்லாஹ் தான் அப்படிங்கிற நினைப்பு வந்துருச்சுன்னு வைங்களேன். அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவனை தவிர இந்த உலகத்துல வேற யாரும் எனக்கு வேண்டாங்கிற எண்ணம் உள்ளத்துல வந்துருச்சுன்னு வைங்களேன். வேற என்ன தேவை இந்த உலகத்துல? ஏதாவது தேவையா? இந்த உலகத்துல வேற என்ன தேவை இருக்கு? எனக்கு அல்லாஹ் இருக்கு. இந்த உலகமே உங்களை வெறுத்தாலும், இந்த உலகமே உங்களை மறுத்தாலும், இந்த உலகமே உங்களை நிராகரித்தாலும், இந்த உலகத்துல உங்களுக்கு யாருமே இல்லை, நீங்க அனாதையானாலும், நீங்கள் நடுத்தருவில் நிக்க வைக்கப்பட்டாலும், காசு இல்ல, பொருளாதாரம் இல்ல, அதிகாரம் இல்ல, பட்டம் இல்ல, பதவி இல்ல, அழகு இல்ல, எதுவும் இல்லை என்கின்ற நிலை வந்தால் கூட அல்லாஹ் எனக்கு இருக்கிறான் என்றால் அது எவ்வளவு பெரிய தைரியம் தெரியுமா? அது எவ்வளவு பெரிய தைரியம்! இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்துல தூக்கி போட போறாங்க. நெருப்பு குண்டத்துல தூக்கி போடும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய எண்ணம் என்ன? எனக்கு அல்லாஹ் இருக்கிறான், போதும் போங்கடான்ட்டாங்க. எனக்கு அல்லாஹ் இருக்கிறான், அவன் காப்பாத்துவான். உலக வரலாற்றிலேயே நெருப்பு தன்மைக்கு மாற்றமாக நடந்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காரியத்துல. நெருப்பு குளிர்ந்திருக்கு. நெருப்பு குளிர்ந்தது. நம்பினாத்தான் முஸ்லிம். நீங்க நம்பினாத்தான் முஸ்லிம். நெருப்பு குளிருமா? குளிர்ச்சி. ஏன் குளிர்ச்சி? எனக்கு அல்லாஹ் போதும் என்று அவர் சொன்னதால். சரி, அவர் நபி, அவர் சொன்னார். அவர் மனைவி அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கை குழந்தையோடு கூட்டிட்டு போய் பொட்டல் பாலைவனத்துல யாருமே இல்லாத இடத்துல, உண்ண உணவு இல்ல, குடிக்க நீர் இல்ல, பேச்சு துணைக்கு ஆள் இல்ல, ஒதுங்க இடம் இல்ல, பாதுகாப்பு இல்ல. இவரும் திரும்ப போகிறார், விட்டுட்டு திரும்ப போகிறார். எங்க போறீங்க? எங்க போறீங்க கேட்கலாம் தானே? மனைவி தானே, அவரை நம்பி தானே வந்தாங்க. எங்கேயா போறீங்கன்னு கேட்கலாம்ல? காயல் பண்ணத்து பெண்கள்னா ரொம்ப தோதுவா போச்சு. காயல் பண்ணத்து பெண்களுக்கு ரொம்ப தோதுவா போச்சு. நீங்க தான் ஒரு ஸ்வீட் வச்சிருக்கீங்களா வாடான்னு. எங்க போறீங்க? வாடா வாங்கிட்டு வாங்கன்னு கேட்டா கூட அவங்க பேச்சு வாக்குல கேட்கலாம். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்க முடியுமா? அப்படி எங்க போறீங்கன்னு கேட்கல. இப்ராஹிமே, எங்களை இப்படி விட்டுட்டு போனுங்கிறது உம் இறைவனுடைய கட்டளையா? ஆமாம். அப்பனா நீங்க போங்க என்றால் நீங்கள் போகலாம். எனக்கு அல்லாஹ் போதுமானவன். என்னை இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக பிறக்க செய்து, என்னை வளர்த்து ஆளாக்கி, உமக்கு திருமணம் முடித்து கொடுத்து, உம்மால் ஒரு குழந்தையும் கிடைத்ததற்கு குழந்தையும் கொடுத்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்தவன் இதுக்கு மேல என்ன கூட்டு போக மாட்டானா? நீங்க போகலாம், போங்கன்ட்டாங்க. எனக்கு அல்லாஹ் போதும். முடிஞ்சுதா? பல ஆண்டுகள் கழித்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்ப வர்றாங்க. திரும்ப வந்து மகனை பார்த்து கேட்கறாங்க, யா புனைய, எனதருமை மகனே, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபகுக்க ஃபந்தூர் மாதா தரா. மகனே, என் தூக்கத்துல நான் உன்னை அறுப்பதாக கனவு கண்டேனப்பா, உன் கருத்து என்ன சொல்லுங்கிறார். மகன் என்ன சொல்றார்? யா அபதி ஃபஃஅல் மா துமர், உங்களுக்கு என்ன ஏவப்பட்டதோ செய்யுங்க. சதஜுதுனி இன்ஷா அல்லாஹு மின சாபிரீன், என்னை பொறுமையாளர்களில் ஒருவராக நீர் பார்ப்பீர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க எனக்கு அல்லாஹ் போதும்னு.
ஹாஜரா அம்மையார் சொல்றாங்க எனக்கு அல்லாஹ் போதும்னு. இஸ்மாயில் நபி சொல்கிறார் எனக்கு அல்லாஹ் போதும் என்று. எனக்கு வேற யார் இந்த உலகத்துல வேணும்? எனக்கு அல்லாஹ் போதும், எனக்கு அல்லாஹ் போதும். ஏன்? எல்லாம் அவன் தானே, எல்லாத்தையும் கொடுத்தது அவன் தானே, எல்லாத்தையும் கொடுத்தவன் அவன் தானே. எனக்கு அவன் போதுங்கிற அந்த நினைப்பு இருக்கு பாருங்களேன். அந்த நினைப்பு சகாபாக்களை இந்த எல்லை வரைக்கும் கூட்டிட்டு போச்சு. அந்த நினைப்பு தான் சகாபாக்களை உயிரை துச்சமாக கருதுகிற இடம் வரைக்கும் அழைச்சிட்டு போச்சு. நமக்கு அந்த எண்ணம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல. அதுக்காக மைக் எடுத்தாலே உங்களுக்கு ஈமான் இல்லை, உங்கள்கிட்ட தொழுகை இல்லை, திட்டுறதுக்கெல்லாம் நாங்கள் வரல. சில பேர் ஆமா அலிம்சாவாருக்கு வேலையே இதுதான், மைக்கை பிடிச்சிட்டா ஒரே திட்டுறது தான். திட்டுறதுக்கெல்லாம் வரல. நம்ம எல்லார்கிட்ட ஈமான் இருக்கு. ஈமான் இல்லாமையா 11 மணி வரைக்கும் உட்கார்ந்துருக்கிறோம்? ஈமான் இல்லாமையா ஊரே தூங்கும்போது உட்கார்ந்து தொழுதுகிட்டு இருக்கிறோம்? நம்மள்ட்ட ஈமான் இருக்குது. ஆனா என்ன ஆகுது? அடிக்கடி கூடி கூடி குறையுது, அவ்வளவுதான் பிரச்சனை, வேற ஒண்ணும் இல்லை. இருக்குது, இல்லைன்னா இல்லை. அது என்ன செய்யுது? அடிக்கடி கொஞ்சம் கூடுது, கொஞ்சம் குறையுது, அவ்வளவுதான். ஹந்தலா என்று ஒரு நபித்தோழர் கேள்விப்பட்டிருப்போம். ஹந்தலா என்று ஒரு நபித்தோழர் மதீனத்து வீதிகளில் நான் முனாஃபிக் ஆயிட்டேன்னு சொல்லிக்கிட்டே வர்றார். நான் முனாஃபிக்காக ஆகிவிட்டேன், நான் நயவஞ்சகன் ஆயிட்டேன் அப்படிங்கிறார். யாரு? ரதியல்லாஹு அன்ஹு, நபி தோழர். என்ன இவர் இப்படி சொல்றாரு அப்படின்ட்டு அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அவரை வழிமறிக்கிறார். கேட்குறாங்க, என்ன ஹந்தலாவே ஏன் இப்படி சொல்றீங்க? இல்ல, அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கும் பொழுது எனக்கு ஈமான் உயரத்துல உச்சத்துல இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கத்தை பற்றி நினைவு கூட்டினாலோ, நரகத்தை பத்தி சொன்னாலோ, அல்லாஹ்வை பத்தி பேசினாலோ எங்களுக்கு ஈமான் ரொம்ப உச்சத்துல இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு திரும்பி எங்க உலக விஷயத்தின்பால் நாங்க போயிட்டா, எங்க பிள்ளைகள் மனைவிமார்கள்ட்ட நாங்க போயிட்டா எனக்கு அந்த எண்ணம் அப்படியே குறைஞ்சிருது. இது ரெட்டை நிலைப்பாடு தானே, இது ரெட்டை நிலைப்பாடு தானே, அப்ப இது நயவஞ்சகத்தனம் தானே, நான் முனாஃபிக்காக ஆயிட்டேன்னு அவர் சொல்கிறார். இப்ப நமக்கு அப்படித்தான். சில நேரங்கள்ல பயான்லாம் கேட்கும் பொழுது, வரலாறுகளை கேட்கும் பொழுது, பயான்களை கேட்கும்போது அப்படியே கண்ணீர் வடியும். சகாபாக்களுடைய வரலாறை கேட்ட கண்ணீர் வடியும். ஒரு ஆக்ரோஷமான உரையை கேட்டுட்டோம்னா இனிமே வெளியில போனா, ஜும்மா முடிச்சுட்டு வெளியில போனா எவனையாவது 2 அடி அடிக்கலாம் போல அப்படியே இமாம் என்ன செய்வார்? வீர வசனங்களை வரலாறுகள் எல்லாம் சொல்லி அப்படியே வெறி ஏத்தி விடுவார். இனிமே ஒரு வக்து தொழுகை கூட நம்ம விட்டுறக்கூடாதுப்பா, இனிமே ஒரு சுண்ணத்தான நோம்ப கூட நம்ம விட்டுறக்கூடாது, ஒரு சுண்ணத்து தொழுகை கூட நாம விட்டுறக்கூடாதுன்னு வைராக்கியத்தோட அப்படியே ஜும்மாவை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போய் நெய்ச்சோரோ பிரியாணியோ சாப்பிட்டுட்டு படுத்தோம்னா அன்னைக்கு அசர் அவுட்டு. அன்னைக்கு அசரு லேட்டா இருந்துச்சு தொழுவோம். யதார்த்தம் அதுதான், யதார்த்தம் அதான். அந்த கசகசாவும் நெய்யும் நம்மளை அப்படியே படுக்க போட்டுரும். 4 மணிக்கு அசர்னா அது ஒரு 5:30 மணிக்கு தான் நமக்கு முழிப்பு தரும். அது 2 பேரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லுகிறார், நயவஞ்சகன் என்கின்ற வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் என்றால் நானும் நயவஞ்சகன் ஆயிட்டேன் அப்படிங்கிறார். யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் முதல் ஹலீஃபா, அல்லாஹ்வுடைய தூதரின் உற்ற நண்பர், அல்லாஹ்வுடைய தூதருடைய மாமனார், பொய்யே பேசாதவர் வாழ்க்கையில. அவர் சொல்கிறார் நான் நயவஞ்சகன் ஆயிட்டேன்னு. 2 பேரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஈமான்னா அப்படித்தான்ப்பா இருக்கும், ஈமான்னா அப்படித்தான் இருக்கும், சில நேரங்கள்ல கூடும், சில நேரங்கள்ல குறையும். நீங்கள் என்னிடத்தில் இருப்பது போன்றே உங்கள் வீடுகளில் இருந்தால், என்னிடத்தில் இருப்பது போன்றே நீங்கள் உங்கள் வீடுகளில் இருந்தால் மலாயிகா, மலக்குமார்கள் வந்து உங்களுக்கு கை கொடுத்துருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ மலக்கா இருந்தா மட்டும்தான் அப்படி இருக்க முடியும், உன்னால இருக்க முடியாது. ஈமான்னா அப்படித்தான், சில நேரங்களில் கூடும், சில நேரங்களில் குறையும். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூடுதல் குறைவை நாம சரியா வச்சுக்கிட்டோம்னா போதுமானது. அதற்கு உள்ளம் அவசியம், அதற்கு உள்ளம் அவசியம். இடம் அவசியம் இல்லை, பொருள் அவசியம் இல்லை, பொருளாதாரம் அவசியம் இல்லை, பதவி அவசியம் இல்லை, நிறம் அவசியம் இல்லை, மொழி அவசியம் இல்லை. அரபியை விட அரபி அல்லாதவனோ, அரபி அல்லாதவனோட அரபியோ சிறந்தவன் அல்ல. கருப்பனை விட வெள்ளையனோ, வெள்ளையனை விட கருப்பனோ சிறந்தவன் அல்ல. யாரு அப்ப அல்லாஹ் கிட்ட சிறந்தவர்கள்? இன்ன அக்கரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், அத்காக்கும் தக்வா, தக்வா யார்கிட்ட இருக்கோ அவர்கள் அல்லாஹ் கிட்ட சிறந்தவர்கள். தக்வா இருப்பவர்கள், இறை அச்சம் இருப்பவர்கள் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்கள். அது இருந்தா போதும். அதை ஊட்டுவதுதான் இந்த ரமலான், அதை ஊட்டுவதுதான் இந்த ரமலான். இந்த ரமலானை இறையச்சத்தோடு சேர்த்து பழக நாம கடமைப்பட்டிருக்கிறோம்.
இல்லைன்னா என்ன ஆகும்? இல்லைன்னா என்ன ஆகும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மக்கள் எல்லோரையும் அழைக்கிறார்கள். அழைச்சிட்டு மிம்பர்ல ஏறுறாங்க. அப்படி ஏறும் பொழுது முதல் படியில கால் எடுத்து வச்ச உடனே ஆமீன் அப்படிங்கிறாங்க. இரண்டாவது படியில கால் எடுத்து வச்சுட்டு ஆமீன் அப்படிங்கிறாங்க. மூணாவது படியில ஆமீன் அப்படிங்கிறாங்க. மக்களுக்கு உரை நிகழ்த்தி விட்டு கீழே இறங்குறாங்க. இறங்கின உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என்றைக்கும் இல்லாத ஒரு புதுமையை நாங்க உங்கள்கிட்ட பார்த்தோம். நீங்க மிம்பர்ல ஏறும் பொழுது 3 முறை ஆமீன்னு சொன்னீங்களே, என்ன காரணம்னு கேட்கிறார். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நான் முதல் படியில் கால் எடுத்து வைத்தவுடன் என் கண் முன்னால் ஜிப்ரீல் தோன்றினார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தோன்றினார். தோன்றி அவர் சொன்னார், முஹம்மது என்று என்னுடைய பெயர் சொல்லப்பட்டும் யார் என் மீது ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் சொன்னார். நான் ஆமீன் என்று சொன்னேன். இரண்டாவது படியில் கால் எடுத்து வைக்கும் பொழுது, பெற்றெடுத்த தாய் தந்தையர்களில் இருவரில் ஒருவரோ உயிரோடு இருந்தும் அவருக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக யார் சொர்க்கம் போகலையோ அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் சொன்னார். நான் ஆமீன் என்று சொன்னேன். மூணாவது படியில் கால் எடுத்து வைக்கும் பொழுது, யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் அமல்கள் செய்வதன் மூலமாக தன் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் சொன்னார். நான் ஆமீன் என்று சொன்னேன். யோசித்து பாருங்கள், நம்முடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுமா இல்லையாங்கிறதுல கேள்விக்குறி இருக்குது. நம்ம பிரார்த்தனைக்கு பதில் உண்டா இல்லையாங்கிறதுல கேள்விக்குறி இருக்கிறது. ஆனால் இங்கே பிரார்த்தனையை கேட்பவர் மலக்குகளின் தலைவர், ஆமீன் சொல்பவர் மனித குலத்தின் தலைவர். அவர்கள் கேட்டால் அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும். இந்த ரமலானை கடந்தும் இந்த ரமலானை கழித்தும் நம் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால் நாசமாகட்டும் என்பது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. அந்த பிரார்த்தனைக்கு நாம் ஆளாகிவிடக் கூடாது. இந்த ரமலான் அல்ல, எந்த ரமலான் வந்தாலும் சரி, அல்லது ஏனைய எந்த நாட்கள் வந்தாலும் சரி, இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு அல்லாஹ் நம் விதியை பிந்தி வைத்திருக்கிறானோ வாழ்கிற அத்தனை காலம் வரைக்கும் ஈமானை, உள்ளத்தில் ஏற்றிருக்கிற ஈமானை சரிவர அந்த உள்ளத்தை சுத்தப்படுத்தி, அந்த உள்ளத்தில் ஈமானை மெருகேற்றி, அந்த உள்ளத்தில் அல்லாஹ்வை பற்றியான சிந்தனை நிலைநிறுத்தி, உடல் வலிமையோ அல்லது வேற ஏனைய எந்த காரியம் எப்படி போனாலும் பரவாயில்ல, உள்ளத்தை சீர்படுத்தி நாளை இறைவனை சந்திக்கிற வேளையில் இறையச்சவாதிகளாக சந்திக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்னஃபி ஜசதி முதுகா, மனிதனுடைய உடம்பில் ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா சொலஹ சொலஹல் ஜசது குல்லுஹு, அந்த ஒரு பகுதி சீராகிவிட்டால் உடம்பின் ஏனைய எல்லா பகுதிகளும் சீராகிவிடும். இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு, அந்த ஒரு பகுதி பாழாகிவிட்டால் உடம்பின் ஏனைய எல்லா பகுதிகளும் பாழாகிவிடும். அலா அறிந்து கொள்ளுங்கள், வஹியல் கல்பு, அதுதான் உள்ளம். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உள்ளத்தை சரியா வச்சுக்கோ, உள்ளத்தை சீர்படுத்து. உள்ளம் சரியாக இருந்ததால் ஃபிரௌனுடைய மனைவிக்கு சொர்க்கம் கிடைக்கிறது. உள்ளம் சரியில்லாம போனதனால நூஹ் நபியின் மனைவிக்கே நரகம்தான் கிடைக்கிறது. உள்ளம் சரியாக இருந்தால் அது சொர்க்கத்திற்கான வழி, உள்ளம் பாழாகி இருந்தால் அது நரகத்திற்கான வழி என்பதை உணர்ந்து வாழ்கிற காலத்தில் இறைவன் சொல்லித் தருகிற இந்த வாழ்வியல் தத்துவத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக, உள்ளத்தில் ஈமானை மெருகற்றக்கூடிய மக்களாக வாழ்வோம், வாழ்ந்து மரணிப்போம். அத்தகைய நல்ல வாய்ப்பினை வல்லல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. வாஹர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.